இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஆண்டுல தேவன் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறாரு. அந்த ஜெயத்தை சுதந்திரிப்பதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது குறித்து இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும், துதிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். இந்த நாள்ல நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயத்தை சுதந்திரிக்க முடியும் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க போறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்றத நம்ம வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை அவர் வாழ்ந்த நாட்களை செய்யும் போது, நீ விசுவாசித்ததுதான் தேவனுடைய மகிமை காண்பா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்றத குறித்து ஆண்டவர் அதிகமா சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நான் நன்றாக ஜெபிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போறேன், நன்றா நான் துதிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளவளாக நான் காணப்படுகிறேன். ஆனா இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் காணப்படுகிறது, நான் எதிர்பார்த்த காரியத்துல எனக்கு இன்னும் ஜெயம் கிடைக்கல, வெற்றி கிடைக்கல, நான் தோல்வியாக தான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை மந்த நிலையாதான் இருக்கு, தேக்க நிலையாதான் இருக்கு அப்படின்னு சொல்றோமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய விசுவாசத்தினால நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தின் அளவு நமக்கு எப்படி காணப்படுகிறது? அநேக நேரத்துல நம்முடைய விசுவாச வார்த்தைகளை நம்ம அறிக்கை இடுகிறோமா அப்படின்றத குறிச்சு நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுறோம். நம்ம நன்றாக ஜெபிப்போம், நம்ம ஆலயத்துக்கு போறோம், துதிக்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்யறோம். ஆனா ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த காரியத்தை குறித்ததான விசுவாச வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடுறோமா? வேலை இல்ல, எனக்கு சம்பளம் இல்ல, ஆனா ஆண்டவர் எனக்கு வேலை தர வல்லவர் அப்படின்றத நம்ம சொல்றோமா? எனக்கு வேலை கிடைச்சுதா அப்படின்னு கேட்கும்போது எங்க கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்மறையான விசுவாசம் இல்லாத அவிசுவாசமான வார்த்தையை நம்ம அறிக்கையிடுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செயலாற்ற விரும்புகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஜெயத்தை கொடுக்கிறவரா நம்ம காணப்படுகிறாரு. ஜெய கிறிஸ்துவா நம்மோடு நடக்கிறாரு. ஆனா அதை நம்ம விசுவாசித்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜெயத்தை நம்ம கண்கூடாக நம்ம அனுபவிக்க முடியும். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்துட்டாரு அப்படின்னாலும் அந்த விசுவாசத்துல நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லையே. நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம காரணம் காட்டி நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் காணப்படுகிறது அப்படின்ற ஒரு எதிர்மறையாக அவிசுவாசமான வார்த்தைகளை, அற்பத்தனமான வார்த்தைகளை, விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை நம்ம சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த ஆண்டுல ஆண்டவர் உங்களை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, விசுவாசமா இருக்கணும். இந்த கடன் பிரச்சனை மாறும், நான் போன வருஷம் மாறிடும் அப்படின்னு நினைச்சேன், 2023 என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றிவாரு அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா எனக்கு நடக்கல. இந்த வருஷத்துல எங்க அது நடக்க போகுது? இந்த வருஷத்துல எப்படி என்னுடைய கடனை நான் மாற்ற முடியும், கடன் அடைக்க முடியும், கடனை எப்படி நான் அதை எல்லா காரியங்களையும் குறித்து பண்ண முடியும்? என்னுடைய வருமானம் கம்மியா தான் இருக்கு, என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கும்போது என்னுடைய கடன் பிரச்சனையை நான் எப்படி ஆண்டவர் என்ன நிவர்த்தி செய்வார் அப்படின்ற ஒரு சோர்வோடு, அற்பத்தனமான விசுவாசம், ஆண்டவர் சொல்றாரு அற்ப விசுவாசிகளே அப்படின்றத சொல்றாரு. விசுவாசமும் இல்ல, முழுமையான விசுவாசமும் இல்ல, நான் விசுவாசிக்க மாட்டேன் ஆண்டவர் அப்படின்னும் இல்ல, நடுவுல இருக்கிறோம் நம்ம. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்கும்போது ஆண்டவர் அதை என்ன செய்வாரு? கனப்படுத்துகிற தேவனா காணப்படுறாரு. இந்த எபிரேயர் 11 பாத்தீங்கன்னா நிறைய பேரை குறித்து விசுவாசத்துல அவங்க எப்படி செஞ்சாங்க, எப்படி ஜெயித்தாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த நாள்ல நம்ம ஒரு சிலரை குறித்து நம்ம தியானிக்க போறோம். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்துல 3 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்ற 3 நபர்களை குறித்து நம்ம பாக்குறோம். நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலைய அவங்க பணிந்து கொள்ளல அப்படின்ற காரணத்துக்காக அவங்கள தீச்சூளையில கொண்டு போனதுக்காக அவங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த தீச்சூளையை 7 மடங்கு அவங்க இன்னும் சூடாக்குறாங்க.
அந்த ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, பொற்சிலையே பணிந்து கொள்ளுங்க அப்படின்னு. அவங்க வந்து எவ்வளவு தெளிவா வார்த்தைகளை பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தானியேல் 3ஆம் அதிகாரம் அவங்க வந்து 16, 17, 18 சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசமான வார்த்தை அவங்க சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில நம்ம இருந்தா நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம சொல்லுவோமா அப்படின்னு யோசித்து பார்த்தா கண்டிப்பா அது வந்து நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் காணப்படுகிறது. ஏன்னா நம்ம முன்பதாக எரிகிற தீச்சூளை அதில் நம்ம கொண்டு போக போறாங்க, நம்மளை அங்க அதுக்கு தூக்கி போட போறாங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு, கடன் பிரச்சனையில இருந்து தப்புவிக்க அவர் வல்லவரா இருக்கிறாருன்னு விசுவாச வார்த்தைகளை நம்ம அறிக்கையிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அதை செயல்படுத்த முடியும். எனக்கு வேலை இல்ல, வேலை எனக்கு தர வல்லவரா இருக்கிறாரு அப்படின்ற விசுவாச வார்த்தையை நம்ம அறிக்கையிட்டோம் அப்படின்னா வேலை கிடைக்கும். குழந்தை இல்ல, எனக்கு குழந்தையை தர அவர் வல்லவர். எனக்கு டாக்டர் சொல்றாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி உங்களுக்கு குழந்தை கிடைக்கணும்னா மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய இதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு ஒருவேளை டாக்டர் சொல்லலாம். ஆனா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எனக்கு குழந்தையை தர வல்லவர் அப்படின்றத நம்ம வந்து விசுவாசமா நம்ம அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இங்க நடந்ததை பாத்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு போனவங்களை அந்த தீச்சூளையில இருந்து போனாங்க. ஆனா இவங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமார் என்ன செஞ்சாரு, 4வது ஆளா அந்த தீச்சூளை நடுவுல உலாவி அந்த தீச்சூளையின் அக்கினி இவர்களை சேதப்படுத்தாதபடி காத்து வெளியே கொண்டு வந்தார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்முடைய சூழ்நிலை அக்னி போன்ற சூழ்நிலை, இதுல இருந்து எப்படி மீண்டு வருவேன், எனக்கு சோர்வு, எனக்கு சுகவீனம், இந்த சுகவீனத்துல டாக்டர் சொல்லிட்டாங்க இது நீங்க லைஃப் லாங் மாத்திரை சாப்பிடணும், இந்த காரியத்துல இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு இது இப்படி சாப்பிட்டாலும் இந்த காரியம் உங்களுக்கு வந்து இந்த சுகவீனம் முழுவதுமா மாறுமா அப்படின்றது நாங்க வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, அது வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முழுமையான நம்பிக்கை அற்ற வார்த்தைகளை டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் என் கூட இருக்காரு, எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் எனக்கு என் கூட இருக்காரு அப்படின்னு விசுவாச வார்த்தைகளை நீங்க அறிக்கையிடும் போது அவங்க சொன்ன நாள் இல்ல, ஒருவேளை அவங்க 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் ஆகலான்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நொடி பொழுதுல உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் இடத்துல நீங்க விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுங்க. எனக்கு 2005ஆம் ஆண்டு திருமணமானது, 2006ஆம் ஆண்டு என்னுடைய குழந்தை இறந்து பிறந்தது 9வது மாதத்துல. மிகுந்த துக்கமான சூழ்நிலையில நான் காணப்பட்டேன். ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையில இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சீங்க, என்னுடைய பாவங்கள்னால நீங்க எனக்கு இதை அனுமதிச்சீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒரு துக்கமான சூழ்நிலையில காணப்படும் போது ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தாரு, விசுவாசத்தை கொடுத்தாரு. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு வந்து இறந்தது ஆண் குழந்தை, எனக்கு அடுத்து ஒரு ஆண் குழந்தையை நீங்க தரணும், கண்டிப்பா தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்துல விசுவாசமா நான் அறிக்கையிட்டேன். நான் சென்னையில வேலை பார்த்தது நிமித்தமாக அங்க இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் ஊருக்கு வரும்போது என்னுடைய கையில ஒரு ஆண் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசமா ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபிச்சேன். அந்த 2 வருஷமா நான் ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலைகளை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி தரல, அனுமதிக்கல. என்னுடைய குழந்தை என்னுடைய பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு வரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தாரு. விசுவாசத்துல நம்ம என்னென்ன காரியங்களை கேட்கிறோமோ நிறைய காரியங்களை குறித்து நான் சாட்சி சொல்ல முடியும். விசுவாசமா நான் ஆண்டவரிடத்துல அந்த கேட்ட காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணார். உங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசமா நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவரா இருக்கிறாரு. விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த ஆண்டுல என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை அதிகரிங்க, என்னுடைய வாழ்க்கையில நீங்க செயல்படும்படியான விசுவாசத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசுவாசிக்கிறவர்களுக்கு நீங்க ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர் அப்படின்றத நாங்க விசுவாசித்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்க விசுவாசத்துல பலப்பட பூரணமான விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களில நாங்கள் ஆண்டவரே சப்பா அவிசுவாசமான வார்த்தைகளை, அவநம்பிக்கையான வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில நாங்க உபயோகப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்டதான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ணும்படியாக எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.